Hi friends, this is Rahman from Tamil Trading. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பங்கு சந்தையில் குறியீடுகள், அதாவது நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கு சந்தை குறியீடுகள் என்றால் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பங்கு சந்தையில் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு இருக்கு, NSE BSE இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் BSEல வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5000 கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. NSEல அரௌண்ட் ஒரு 2000 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. பேங்க் செக்டார் இருக்குது, அதே மாதிரி நிறையா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செக்டார் இருக்குது. இப்போ வந்து பொதுவாக பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு அப்பில் இருக்குது, நிஃப்டி இன்னைக்கு டவுனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2000 கம்பெனியும் பார்த்துட்டு சொல்லுவாங்களான்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ செலக்டடாக சில கம்பெனி கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து அதை பார்த்துட்டு ஓவரால் அந்த கம்பெனிஸ் வந்து அப்பில் இருந்தால் மார்க்கெட் இன்னைக்கு அப்பு, டவுனில் இருந்தால் மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் எடுத்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்காக வந்து எதெல்லாம் எந்த கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ப்ரொசீஜர்லாம் இருக்குது. எப்படி அது மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ஆகுது அப்படின்றது எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு ப்ரீ பேக்கேஜ் தான். அது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கு அதாவது குவாலிஃபை ஆகணும். அப்போ தான் அது வந்து அந்த இண்டெக்ஸில் வந்து சேர்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 50 அப்படின்ற இண்டெக்ஸில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் அப்படின்றது BSEல யூஸ் பண்ணுற குறியீடு தான். BSEயோட இண்டெக்ஸ் தான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி அப்படின்றது NSEயோட இண்டெக்ஸ். அது ரெண்டு டைப் இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அந்த S&P BSE சென்செக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த S&P வந்து என்னன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் அப்படின்ற ஒரு குளோபல் கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி தான். ஸோ ஏன்னா இந்த கம்பெனி வந்து இந்த குவாலிஃபிகேஷன் யார் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனியை பார்த்து தான் அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை இண்டெக்ஸில் லிஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த S&Pன்ற கம்பெனி கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி வந்து சென்செக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இது வந்து S&P BSE சென்செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த கிறிசில் அண்டு NSE இது ரெண்டும் சேர்ந்து வந்து நிஃப்டியோடதை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அது குவாலிஃபிகேஷன் செக் பண்ணி ஃபில்டர் பண்ணுறாங்க. அதனால் அது வந்து CNX நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி, இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி தான், இந்த கிறிசில் அப்படின்ற கம்பெனியும் NSEயும் சேர்ந்து தான் NSE நிஃப்டி 50ல எந்த ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இண்டெக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்காக அந்த இண்டெக்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி 2000 கம்பெனியும் இன்னைக்கு அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்றது ஒவ்வொன்றுத்தையும் இண்டிவிஜுவலாக பார்க்கணும். 1000 கம்பெனி அப்பில் இருக்கும், 1000 டவுனில் இருக்கும், 1000 சைட்வேஸில் போயிட்டுருக்கோம். அப்போ மார்க்கெட் வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஜென்ரலாக ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் மெயினாக. அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான். இது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கானமியை வந்து காட்டும். இப்போ NSE நிஃப்டி வந்து தொடர்ந்து அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது நல்ல கண்ட்ரியோட எக்கானமி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிக்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்கிறாங்க. அது ஒரு யூஸ். ரெண்டாவது வந்து பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனியில், ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியில், ஜியோன்ற கம்பெனியில், ரிலையன்ஸில் மட்டும் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த 10% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதை பெஞ்ச் மார்க் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நிஃப்டி 50 வந்து ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த வருஷம் அப்படின்னா ஒரு கம்பெனி இப்போ 10% கொடுத்துருக்குன்னா அதை விட இது 5% கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கறதுக்காக இது பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணுவாங்க இண்டெக்ஸை. அடுத்தது இண்டெக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேடிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸை வந்து ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க. இப்போ நிஃப்டி 50 இருக்குது அப்படின்னும் போது நிஃப்டி 50லையும் ட்ரேடிங் நடக்கும். ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் நிஃப்டிலையும் நடக்கும், பேங்க் நிஃப்டிலையும் நடக்கும். பேங்க் நிஃப்டின்றது ஒரு செக்டர், அதையும் சொல்கிறேன் அடுத்தது. இப்போ நிஃப்டின்றது ஒரு இண்டெக்ஸ்னா அதை வச்சு ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து வீக்லி எக்ஸ்பீரியில் ட்ரேடிங்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ட்ரேடிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காகவும்
இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 to 12 ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை டவுன் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்ற ஒரு சேஃப் சைடு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த 10 to 12 ஸ்டாக்ஸில் அவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஆப்போசிட்டில் ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. டவுன் ஆகிட்டா ஹெட்ஜிங்கில் அவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுவாங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டாக்ஸை வந்து அவங்க ஒரு இன்சூரன்ஸ் பேர் கவர் பண்ணுறதுக்காக இதில் வாங்கி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஹெட்ஜிங் பண்ணி அதுலேயே இன்கேஸ் ஆப்போசிட்டில் போனால் கூட அவங்க சம்பாதிப்பாங்க. இன்கேஸ் இதில் இன்வெஸ்டிங் இதில் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரேடிங் பண்ணியும் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அது முக்கியமான விஷயம். அடுத்தது எந்த மெத்தடில் வந்து இந்த இண்டெக்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னால், இப்போ நிஃப்டி 50ல் வந்து ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகணும்னா எப்படி அது குவாலிஃபை ஆகும், ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்தால அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு கிரைட்டேரியாலாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி இதெல்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீட் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணிட்டா விட்டுடுவாங்களான்னா இல்லை, திரும்ப அதை ஃபர்தராக பார்த்துட்டு இருப்பாங்க. அது அந்த குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை நிஃப்டி 50ல் லிஸ்ட் பண்ணாலும் மறுபடியும் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது கண்டினியூவாக அந்த குவாலிஃபிகேஷனை வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை திரும்ப நிஃப்டி 50லேருந்து எடுத்துட்டு வேற ஒரு கம்பெனி எது குவாலிஃபை ஆயிருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிஃப்டி 50ல் வர கம்பெனி அதிலேயே இருக்கணும்னா அந்த குவாலிஃபிகேஷனை அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அதாவது எந்த கம்பெனிக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்குது அதில். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு இப்போ எஸ்பிஐக்கு வந்து ஒரு 3% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னா அந்த 50 கம்பெனியில் 3% வந்து இது ஒரு அந்த ஸ்டாக்கு கீழே இறங்குச்சுன்னா அந்த நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து இது எத்தனை பர்சன்டேஜ் இறங்குறோம் அந்த பர்சன்டேஜ் வந்து கீழே இறங்கும். அந்த வெயிட்டேஜ் இருக்குது. இது வந்து அந்த வெயிட்டேஜும் ஒரு முக்கியமான பார்ட் தான் இண்டெக்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த வெயிட்டேஜ் அதோட வெயிட்டேஜை வச்சும் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து இண்டெக்ஸில் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மெத்தடை வச்சு தான் இதில் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் அவுட்ஸ்டாண்டிங் இன் த மார்க்கெட் அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் அப்படின்ற கேபிட்டலைசேஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த கால்குலேஷனை வச்சு தான் ஒரு கம்பெனியை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து நான் சொல்லியிருந்தேன் நிஃப்டி அப்படின்றது இண்டெக்ஸ் தான், அதை வச்சு ட்ரேடிங்லாம் நடக்குது. பேங்க் நிஃப்டியும் இருக்குது, ட்ரேடிங் நடக்குதுன்னு சொல்லியிருந்தால அதான் நிஃப்டி வந்து ஒரு இண்டெக்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி செக்டார் வைஸ் இண்டெக்ஸும் இருக்குது. இப்போ ஐடி இண்டெக்ஸ் இருக்குது, பேங்க் இண்டெக்ஸ் இருக்குது, அதில் தான் பேங்க் நிஃப்டி வருது பேங்க் இண்டெக்ஸில். இது எல்லாமே செக்டோரல் இண்டெக்ஸ். எப்படி இண்டெக்ஸில் ட்ரேடிங் நடக்குதோ அதே மாதிரி செக்டோரல் இண்டிசஸ்லையும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக் நாலேஜ் தான் பங்கு சந்தையில் முக்கியமாக. ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ண வராங்கன்னும் போது எல்லாருக்குமே ஒரு பண்ணாதவங்களுக்கு கூட தெரியும் நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு இண்டெக்ஸில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது, இந்த பேசிக் நாலேஜெலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இதை பார்த்தோம். அடுத்து இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Thank you.